அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வசந்தகுமார். நான் வந்து ஒரு இன்ஜினியர். சின்ன ஒரு பொது பணிகளை செஞ்சுட்டு இருந்தோம். அதை ஒரு வடிவத்தை கொண்டு வந்து எல்லாரையும் பொதுவான மக்களுக்கு எல்லாரையுமே ஒரு அடையாளம் இருக்கணும், ஒரு இடம் இருக்கணும்னு சொல்லி அந்த நோக்கத்தோட ஒரு ஆர்கனைசேஷனாக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த கடமை அறக்கட்டளை. இதை ஏன் துவங்கணும், இதில் என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்றத வந்து இப்போது ஓரளவுக்கு சின்னதாக சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, இதுதான் நம்முடைய பிறந்த பகுதி அப்படின்ற அடிப்படையில் எங்களுடைய மக்கள் பிரச்சனை எல்லாரும் நேரடியாக எங்களுக்கு தெரியும். அந்த தாக்கத்தில் தான் இங்கே ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் படிப்படியாக பெண்கள் வந்து ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதிக்கு ட்ராவல் பண்ணி பயிற்சி மையங்களுக்கு போகிறதுல பிரச்சனை இருக்குன்றதை நாங்கள் நேரடியாகவே புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ எந்த மக்களுக்கு அதிகமாக தேவையோ எங்கள் சக்திக்கு உட்பட்டு அந்த பகுதியில் இன்னொரு பயிற்சி மையத்தை துவங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அந்த அடிப்படையில் நாங்கள் காசிமேட்டில் ஒரு ஃபிஷரிங், அதாவது மீனவ பெண்மணிகள், மீனவ குடும்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு பயிற்சி மையத்தை ஆரம்பித்தோம். அங்கேயுமே டைலரிங், ஆரி, அதுக்கப்புறம் தொழில் சார்ந்த பயிற்சி வகுப்புகள்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் நாங்கள் அதாவது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பேக் ஆகட்டும், புத்தகங்களாகட்டும், அவங்க பிள்ளைங்களுக்கு எது தேவையோ அந்த உதவிகளை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சிட்ருக்கோம். பெரும்பாலும் நாங்கள் பேரிடர் காலங்களில் கல்வி, இந்த மாதிரி மற்ற ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ்லாம் கொஞ்சம் ஓரம் தூக்கி வச்சுட்டு அந்த நேரத்துக்கு என்ன உதவி தேவையோ அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்போ பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்தால் அதுக்கான போட் வச்சு ரெஸ்கியூ பண்ணுறது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவங்கள மீட்டு எடுத்து கொண்டு வந்து ரேஷன் பொருள், மெடிக்கல் கிட் கொடுக்குறதுன்னு இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தோம். கொரோனா காலகட்டங்கள் வந்துட்டோம். அப்படியே அங்கேருந்து கொரோனா காலகட்டங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ மருத்துவ உதவி தான் ரொம்ப பெருசாக எல்லாருக்குமே தேவை இருந்துச்சு. அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உணவு சம்மந்தப்பட்ட உதவிகள் தேவை இருந்துச்சு. அதுக்காக நாங்கள் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுத்தோம், மாஸ்க் கொடுத்தோம். எல்லாருக்கும் பண்ண முடியும், எங்களால் முடிஞ்சவங்களுக்கு நாங்கள் அந்த உதவியை செஞ்சோம். என் பேர் சோபனா. நான் தண்டர்பேட் ஐஓசிலேருந்து வரேன். எனக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது, தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து தான் நான் வளர்றேனே. எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜுன்றது எதுவுமே இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் எதுவுமே இல்லை. நான் ஃப்ரெண்ட் மூலயமா இங்கே வந்து நான் வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ்லாம் அந்தளவுக்கு இல்லை. இங்கே வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். இங்கே வந்து தான் நான் எல்லாமே பண்ணுறேன். எனக்கு இங்கே எல்லா ஃப்ரீடமும் இருக்குது. எல்லாமே எனக்கு நல்லா சொல்லித்தராங்க, பண்ணுறாங்க, செய்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு கேட்டால் எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் இப்போலாம் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கிடச்சிது. நான் நல்லபடியாக இன்னும் நிறைய யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னுமே இங்கே நிறையவே சொல்லி தராங்க. கம்ப்யூட்டர் கிளாஸ்ன்னு மட்டும் இல்லை, ஆரி, டைலரிங்லேருந்து எல்லாமே சொல்லித்தராங்க. இங்கேன்னு பிரான்ச்சஸ் இல்லை, நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. கொடைக்கானல் பிரான்ச்சஸ் இருக்குது, காசிமேடு பிரான்ச்சஸ் இருக்குது, நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. எல்லாருக்குமே ஃப்ரீயாக கிடைக்கணும், எல்லாருமே கற்றுக்கணும், செய்யணும் அப்படின்ட்டு கற்றுக்கிற ஒரே இடம் இது மட்டும்தான்.